என் ஒய்ஃபோட ரொம்ப நாள் சின்ன ஆசையை கஷ்டப்பட்டு நிறைவேற்றிய நாள். காலம்பரை என்னோட பிரெக்னென்ட் லேடிக்கு சுடு தண்ணியை போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறதுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நானே பால் காய்ச்சி ஓட்ஸ போட்டு ரெடி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் எனக்கு பிடிக்காத இந்த பாத்திரம் தைக்கிற வேலையை முடிச்சிட்டு சன்னா டாலு சோயா சங்ஸ் நம்ம எலக்ட்ரிக் நண்பன் கிட்ட ஒப்படைச்சிட்டு காலை கடனான பல்ல தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புரோட்டீனை ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம்னா வெறுமனை வேக வச்சு உப்பு கூட போடாம சாப்பிடுறது அதை விட கஷ்டம். நான் ஓட்ஸ் சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ச்சாங்க. பிரெக்னென்ட் லேடி தான் பாவம்னா உங்க சிஸ்டர் நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனால அது மட்டும் இல்லாம பிஜில தங்கி இருக்கிறதுனால அவளோட ஃபுட் ரொட்டீன் ஸ்லீப் ரொட்டீன்ல நீங்க கேட்டீங்கன்னா பயந்துருவீங்க. நாங்க அது மாசத்துக்கு 10 நாள் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்னு வந்துட்டு போவோம். ஆனா என் தங்கச்சிக்கு டெய்லி நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் தான். இப்படிப்பட்ட நம்மளோட தங்கங்களுக்கு டிமார்ட்ல 300 ரூபாய்க்கு வாங்கின டி-ஷர்ட்டை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மதிய உணவு பாலெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சாப்பாடை வாங்கி 3 பேர் ஃபுல்லா சாப்பிட்டோம். இன்னொரு பக்கம் சன்னா டால சாம்பார்ல முக்கி சாப்பிட்டுட்டு நம்ம அமீர் பாய் வீட்டுல பெருசா பாத்திரம் கிடையாது, அதனால அந்த லெவலுக்கு சமைக்கவும் முடியாது. அமீர் பாயோட வீட்டோட ஓனர் ஃப்ரெண்ட் எல்லாம் அலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் டைம் நாங்க வரதுக்கு வேற வீடு பார்க்கணும். இது பத்தாது இன்னொரு பக்கம் என்னோட பழைய வீடியோல சொல்லிருப்பேன் என்னோட ஒய்ஃப் கம்ப்யூட்டர் ரேட்டிங் வாங்கினதுனால ஒரு எக்ஸாம் போடணும். அது பைத்தான் கோடிங் எக்ஸாமா. அது அவங்களுக்கு வர புதன்கிழமை அலர்ட் பண்ணிருக்காங்க. அது அவங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும். இந்த கம்ப்யூட்டர் ரேட்டிங் பிரச்சனையை முடிக்க 5:30 மணி வரைக்கும் புத்தக புழுவா இருந்த என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு விட்டு அவங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு அதிரடியா மூவிக்கு போலான்னு முடிவு பண்ணி நம்மளோட பழனி படிக்கட்டு வேண்டுதலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாம கொய்யாக்கா 1/2 கிலோ, வாழைப்பழம் 1 கிலோ, வெள்ளரி பிஞ்சது 1/2 கிலோ, கடலை வேக வச்சது 1/4 கிலோ எல்லாத்தையும் வாங்கிட்டு தேட்டருக்கு கிளம்பிட்டோம். வெல்கம் பேக் டு பழனி படிக்கட்டு சதுக்கிறோம். 50 நாள் வேண்டுதல்ல 33வது நாள் கடைசி நேரத்துல அறக்கப்பறக்க கிளம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே படத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேரு உங்க ஊர்ல ஸ்நாக்ஸா? இவ்ளோ பழத்தை வச்சு பழக்கடை போற போறீங்களா? எல்லாரும் பாப்கார்ன் சிப்ஸ் சாப்பிடும் போது நான் மட்டும் வாழைப்பழம் கொய்யாக்கா சாப்பிடுறதுக்கு குரங்கா? நண்பங்களே, அதிகமா ஹெல்த் ஃபிட்னஸ்னு வாழ்றவங்களை கேட்டீங்கன்னா இதுதான் கதி. சரிங்க, கோவப்படாதீங்க. படம் வந்து பெரிய படம் கிடையாது, மிகப்பெரிய படம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் படம் பார்த்துட்டு 11 மணிக்கு மேல வீட்டுக்கு வர்றப்போ நம்ம நண்பங்களே இன்னைக்கு சிஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டா. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப நேத்துக்கு வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்க. அவளை பத்தி பேசி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப அங்கங்க வந்து கொடுக்க விடாம என்னென்னமோ பண்ண என்னோட ஒய்ஃப் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப சிரிச்சியது ஃபன்னாகி அது ஒரு மிகப்பெரிய ப்ளூப்பர் ஆகி கடைசியில் ஒரிஜினல் விட அது நல்லா இருக்குன்னு அதை ஆட் பண்ணிட்டேன். நைட்டு 11:30 மணிக்கு மேல கடை எங்கேயும் இல்லாதனால நான் சாயங்காலத்துக்கு வாங்கின பால்ல ஓட்ஸ் போட்டு சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாரும் தூங்கி நாளைக்கு மண்டைக்கு ரெடியாக போறோம். உங்களோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.